ஹாய் guys, welcome back to Jay Reactions. It's me Jiva. என்னன்னு சொன்னா 2025 தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு 9 டேஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு வீடியோவும் போடலை. அந்த இடையில எந்த ஒரு வீடியோவும் போடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. 2025 நியூ இயர்ல ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் ஒரு பாசிட்டிவ் வைபோட எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக டிசம்பர் வரைக்குமே இப்படியே இந்த ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த இயர் போனுச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அப்படியே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதாவே நடக்கும். எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த வருஷமும் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம இருந்தா அதுவே நல்ல விஷயம்தான். ஓகே, என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா கேம் சேஞ்சர். இதுக்கு முன்னாடி டீசர் சாங் இது எல்லாமே ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ படம் ஜனவரி 10th வந்து 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துருவோம். லெட்ஸ் கோ கைஸ். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் அந்த ஒரு கவலை மட்டும்தான். கலெக்டருக்கு பசி வந்துடுச்சான், ஒரு கவலை சோறு கேட்கிறாருப்பா. குளோபல் ஸ்டார் ராம்சரண். ஓ வாவ், கேரக்டர் தான். ஒன்று ரெண்டு எங்கள் கட்சி சாதிப்பதற்குத்தான், சம்பாதிப்பதற்கல்ல. நான் சைடு சத்தியம், ஆள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பாடி மட்டும்தான் சைடுல போவோம். யாராவது உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் செகண்ட் உத்து பார்த்தா நீங்க விட்டுவீங்களா சார்? அவளை ஒரு செகண்டுக்கு மேல பார்க்க சகிக்காதியா? ஆமா சார். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷ கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அஞ்சலி மாமா, இந்த சாங் அதெல்லாம் பிரம்மாண்டம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பொப்பிலி மொப்பி தேவி நான் பிரதேச முதலமைச்சராக மீது ஆணையாக உறுதியேற்கிறேன். ரெண்டு கேரக்டரா? என்னடா அது? சமுத்திரகனி சார். ஓகே சார். அம்மா, have a blast. ரெண்டு பேத்துக்கும் சரியான சம்பவம் இருக்கும்னு நினைக்கிற படத்துல சங்கர் மனுஷன் மாசா இருக்காரு. நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர். ஆயுசுக்கு நான் IAS. புரியுதுடா? புரியுதுல? எழுதி கொடுறா. டாவா டேய், சாருக்கு சார் டாக்குடா. என்ன பண்றான்டா அவன்? I'm unpredictable. சினிமா உண்மையாவே சொன்ன மாதிரி அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னு சொன்னா கதை என்ன ஸ்டோரினே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா உள்ளுக்கே ஒரு கேரக்டரே நிறைய கெட்டப் இல்ல, நிறைய கேரக்டர் இருக்கா அப்படிங்கிற டவுட் தான். நம்ம SJ வந்து 2 கேரக்டர்ல இருக்காரு. ஒன்று அந்த முடியெல்லாம் வெட்டி மொட்டடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் ஒன்று, இன்னொரு கெட்டப் ஒன்றில் இருக்காரு. அப்புறம் 2 கேரக்டரா இல்லை கெட்டப் சேஞ்ச் அப்படி எதுவுமா? நம்ம ராம்சரண் அதுனா என்னன்னு புரியலை எனக்கு. ராம்சரண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கெட்டப்ல இருக்காரு. போலீஸா வர்றாரு, IAS வர்றாரு, கலெக்டரா வர்றாரு. அந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர் கெட்டப் காட்டியிருக்காங்க. பட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சங்கர் பிலிம்னு பாக்குறப்பே நமக்கு தெரியும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. இதுலயுமே நிறைய விஷயம் அந்த மாதிரி தான். சினிமாட்டோகிராஃபின்னு பாக்குறப்ப பிரேம்ஸ் எல்லாம் வந்து கலர் கிரேடிங்லாம் உண்மை வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லலாம். அந்த பிரம்மாண்டத்துக்கு எப்படி ஒரு கொண்டுட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம தமிழ் மியூசிக் அதுவுமே அமேசிங். தமிழ் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. இருக்க சாங் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். சாங் எல்லாமே தரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாங்லயுமே அந்த பிரம்மாண்டம் சங்கர் பிலிம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் காட்டியிருந்தாங்க. அதுலயுமே நம்ம சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா சரி, கலர் கிரேடிங் எடுத்துக்கிட்டோம் சரி, VFX எடுத்துக்கிட்டோம், எல்லாமே வேற லெவலில் தான் இருந்துச்சு. இதுலயுமே வந்து VFX எல்லாம் எங்கனையுமே பெருசா தெரிஞ்சுக்கொள்ள நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சமுத்திரகனி சார் இருக்காரு, அவருமே ஒரு ஓல்டு கெட்டப்ல காட்டியிருந்தாங்க, அவருமே செம்மையா இருக்காரு.
நம்ம ராம் சரண் உண்மையாவே மாசா இருக்காரு மனுஷன். ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கெட்டப்பும் வேற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி ஸ்டோரி என்னங்கிறது சத்தியமா புரிஞ்சுக்க தெரியல. ஏன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டர் கொண்டுட்டு போற விதத்தை வச்சு டிஃப்ரெண்டா தெரியுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 6 டேஸ் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிரும். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. யார் யாரும் பார்த்தா நம்ம ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி அஞ்சலி சொல்றேன், அஞ்சலி இருக்காங்க. அஞ்சலி ஒரு கேரக்டரோட இருக்காங்க, நம்ம ராம் சரண் கேரக்டரோட வெட்டிங் முடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கியாரா அத்வானி அவங்களும் ஒரு கேரக்டர், அவங்க லவ் பண்ற மாதிரி ஒரு சீன். சம்திங் ஒருத்தரா இல்லை நிறைய பேரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் இல்லை. அப்புறம் நம்ம எஸ்ஜே சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில் ஜெயராம், நவீன் சந்திரா, வெண்ணிலா கிஷோர், விஜய் கிருஷ்ணா, இப்படி ஒரு பெரிய பட்டாளம் ஒன்றே இருக்காங்கன்னு தான் சொன்னோம். நிறைய பேர் அதிலே கொடுத்துருக்காங்க. கிரெடிட்ஸ் வந்து நம்ம சங்கர், நம்ம டைரக்டர் வந்து நம்ம சங்கர் சார் சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னுக்கு வந்த படம் தெரியும் நமக்கு, இந்தியன் 2 எவ்வளோ ஃப்ளாப் ஆனிச்சுன்னு சொல்லி. எப்படியுமே எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சர்க்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும், ஏன்னா அவரோட ஃபிலிம் எல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியும். அவர் யோசிக்கிற விதம், அவரோட படம் எடுக்கிற அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுவுமே அந்த அளவுக்கு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ப்ரொடியூசர்ஸ் ராஜு சி ஸ்டுடியோஸுங்க. ரைட்டர் வந்து விவேக் எழுதியிருக்காரு. ஓகே, மியூசிக் வந்து நம்ம தமிழ், அது ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன் தமிழ் மியூசிக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ட்ரெய்லர் உண்மையாக பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்கு, கூஸ் பம்ஸாக இருக்கு. ராம் சரண் மாசா இருக்காரு. அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வேற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கு. அதான் சொன்னேனே, அந்த ஃப்ரேம்லாம் வந்து நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. ஸ்டோரி வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு கெட்டப், அந்த கேரக்டரை வச்சு எப்படி ஸ்டோரி கொண்டுட்டு போறாங்க, கதை என்ன மாதிரி கதை போகுது அப்படிங்கிறலாம் ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல ட்ரெய்லரை பார்க்குறப்ப. நம்ம சம்திங் வேற எந்த படத்துல ட்ரெய்லர் பார்த்தா கூட அதில் ஒரு சில விஷயம் கூட நம்ம டிகோட் பண்ணிடலாம். பட் இதுல வந்து டிகோட் பண்ற மாதிரி எனக்கு என்ன தெரியல. ஏன்னா நிறைய கேரக்டர் காட்டியிருக்காங்க, அந்த கெட்டப் நிறைய காட்டியிருக்காங்க, கதை எங்கெங்கயோ போயிட்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்கு ட்ரெய்லரே. அப்போ படமும் அந்த மாதிரி இருக்குமா, இருந்தா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே கேஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.